அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அபினியா. நான் 8வது படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். இன்னைக்கு நாங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்திருக்கோம். அறிவியல் கண்காட்சியில் என்னோட பேர் வந்திருக்கு. இப்போ பார்த்த வீடியோவை பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறது குப்பை சேகரிக்கும் எந்திரம். நம்மளை சுற்றி இருக்கிற காற்று, நீர், ஒளி, தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் இருக்கிறது தான் சுற்றுச்சூழல்னு சொல்கிறோம். நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற உயிரினங்கள் ஒன்றையொன்று சார்ந்து வாழ்வதோட உயிரற்ற பொருட்களையும் சார்ந்து வாழுதில்ல. அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒன்றுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலே அது பெரிய தாக்கத்தவே ஏற்படுத்துது. இப்பெல்லாம் தொழில் வளர்ச்சி, நாகரிக வாழ்க்கை முறை, நகர்ப்புற வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம் இந்த காரணத்தினால சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிப்படைந்து பல விருப்பத்தகாத மோசமான விளைவுகளையும் உண்டாக்குது. இதற்கு உதாரணமாக நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த ஒரு வீட்டில் அம்மா, அப்பா, குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ அவங்க போடுற குப்பை கம்மியாக வரும். அதே இடத்துல பெரிய ஃப்ளாட்டே வந்துருச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளோ குப்பைகள் சேரும். இந்த குப்பைகள் எல்லாம் தான் நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்குது. அதை கூட விடுங்க, நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அதிகமாக குப்பையை சேர்த்துக்கிட்டே வரோன்னு தெரியுமா? நெகிழி பைகள், காகிதம், அலுமினிய உரைகள், சாக்லேட் உரைகள், கண்ணாடி பாட்டில், காய்கறிகள், விலங்குகள் கழிவு இதெல்லாம் நம்ம பயன்பாட்டுக்கு பின்னாடி தூக்கி சாலையோரத்தில் எரிஞ்சிடறோம். இந்த குப்பைகள் எல்லாம் நம்ம சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிக்குது. இந்த குப்பைகள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக சேருதுன்னு தெரியுமா? முதல்ல வீட்டில் எது பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்றுன்னா அப்படியே கிழிச்சு அப்படியே போட்டுருது. அதெல்லாம் குப்பையாக போய் சேர்ந்துருது. அப்புறம் பள்ளி வளாகங்களை, வகுப்பறையில் இருக்க டஸ்ட்பினே பொங்கி வழியும்ல. மருத்துவமனையில், பொது இடங்களில், சாலையில், சந்தையில், கடற்கரையில், என் கோவிலில் கூட குப்பைகள் அதிகமாக சேருது. இந்த குப்பைகள் எல்லாம் தான் சுற்றுச்சூழலை பாதிக்குது. அதுக்காக தான் எங்களால் முடிஞ்ச இந்த உபகரணத்தை நாங்கள் மாதிரியாக செஞ்சுருக்கோம். முக்கியமாக துப்புரவு பணியாளர்கள் சாலையோரத்தில் கிடக்கிற குப்பையை அவங்க கையால் அள்ளுறாங்க. சில நேரம் அதில் மனித கழிவுகள் கூட கலந்துருக்கு. அதையும் அவங்க கஷ்டப்பட்டு அள்ளுறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பான கையுறையோ, காலுறையோ, மாஸ்கோ இது மாதிரி எதுவுமே தரலை. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் எங்களால் முடிஞ்ச இந்த கருவியை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த கருவி சாலையோரத்தில் இருக்க குப்பைமேடுகளில் இருக்க குப்பையை இது உள்ளுக்குள்ளே கவர்ந்து இழுத்துக்கிறோம். அதனால் குப்பையினால் ஏற்படக்கூடிய தொற்று நோயையும் தடுக்கலாம்ல. இந்த கருவியை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னா, ஒரு வீணான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். அதை பின்னாடி புறம் கட் பண்ணிவிட்டு அதில் பின்னாடி ஒரு துளையை போட்டு அதில் மோட்டாரை வச்சிடணும். அந்த மோட்டார்லேருந்து சின்ன சின்ன வயர்லாம் கனெக்ட் பண்ணி இங்கே சுவிட்சோடையும் இங்கே பேட்டரியோடையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மோட்டாரில் ஃபேனை செட் பண்ணோம் அப்படின்னா அது நேராக ஓடும். அப்போ வெளியில் இருக்க குப்பைகளை அது தள்ளி விடும். அந்த ஃபேனை நாங்கள் ரிவர்ஸில் வச்சுருக்கோம். அப்போ ரிவர்ஸில் சுற்றும் போது வெளியில் இருக்க குப்பைகளை அது உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறோம். இதை நாங்கள் அறிவியல் தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால் குப்பையினால் நோய்களை நம்ம தடுக்கலாம். துப்புரவு பணியாளர்களுக்கும் அவங்களோட வேலை ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குப்பைகள் அதிகமாக கடைஞ்சி அப்படின்னா பூமி மேலே இருந்துக்கிட்டு பிளாஸ்டிக் பைகள்லாம் இருந்துட்டு நிலத்தடி நீரோட மட்டத்தை அது குறைச்சிடும். அப்போ சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்குல்ல. இதை நம்ம மக்கும் குப்பை, மக்காத குப்பையாக தனித்தனியாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் சென்சாரை வச்சுட்டோம் அப்படின்னா சென்சார் இருக்க பக்கத்தில் அது மக்கும் குப்பையை எடுத்துக்கணும். சென்சார் இல்லாத பக்கத்தில் அது மக்காத குப்பையை எடுத்துக்கணும். மக்கும் குப்பையை அது நம்ம விவசாய நிலங்களுக்கு இல்லை எதுக்காக இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
மக்காத குப்பையை நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கிறதுக்காக 3Rsன்னு சொல்லியிருக்காங்க. ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். இது மாதிரி நம்ம மக்காத குப்பையை மாற்றி நம்ம சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலாம். அதனால நம்ம சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்ம அனைவரின் பொறுப்பு. நன்றி. சார் ஒர்க் பண்ணிட்டாங்க.